ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். இன்னைக்கு ஒரு ஷார்ட் லேர்னிங் வீடியோ மாதிரி போடுறேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்கேலில் வந்து டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து அரித்மெட்டிக், இன்னொன்று வந்து லாகரித்மெட்டிக் ஸ்கேல்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட செட்டிங்ஸ் வந்து இங்கே இருக்கும் லாகரித்மெட்டிக். சப்போஸ் இதை கிளிக் பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே இருந்துச்சுன்னா இட் இஸ் அரித்மெட்டிக் ஸ்கேல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஸ்கேலுக்கும் லாகரித்மெட்டிக் ஸ்கேலுக்கான டிஃப்ரென்ஸும் பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து கூகுளோட சார்ட் எடுத்திருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து நல்ல ஸ்விங்ஸ்ல போயிருக்கு. அரித்மெட்டிக் லெவல்ல நமக்கு தெரியுது. ஸோ இங்க இதோட மெஷர்மெண்ட் வந்து ஒரு ஸ்விங் ஃபுல்லா எடுக்கிறேன் வீக்லி டைம் ஃப்ரேம்ல. ஸோ ஃப்ரம் 51 டு 152 இதை பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 196% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 197% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நான் இன்னொரு ஸ்விங்கும் எடுக்கிறேன். ஸோ நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா வந்து 144% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 197% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது வந்து ஸ்மாலாகவும், இதே வந்து 144% ரிட்டர்ன்ஸ் கொடுத்த இந்த மூவ் வந்து பெருசாகவும் தெரியுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கிறப்போ கொஞ்சம் வந்து எது பெருசான மூவ், எது வந்து ஷார்ட்டான மூவ் நமக்கு கிளாரிட்டி தெரியாது. இந்த அரித்மெட்டிக் ஸ்கேல்ல யூஸ்வலா வந்து இந்த மாதிரி தான் காட்டும். ப்ளஸ் இங்கே ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இதோட டிராபேக் வந்து நமக்கு ருபி சாரி பாயிண்ட்ஸ்ல காட்டும். ப்ளஸ் வந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்றதும் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதே நான் வந்து இங்க லாகரித்மிக் ஸ்கேல் யூஸ் பண்றேன்னா இதுல வந்து அப்சல்யூட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ்ல நமக்கு சார்ட் கிளாரிஃபைடா காட்டும். ஸோ யூஸ்வலா வந்து லாங் டேர்ம் சார்ட் அனலைஸ் பண்றப்போ ஆல்வேஸ் லாகரித்மிக் சார்ட் யூஸ் பண்றது பெட்டர். அதே மாதிரி நமக்கு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்றப்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் அவுட்லயரோட இங்க வந்து ப்ராப்பரா இங்க இந்த சார்ட்ஸ் யூஸ் பண்றப்போ இது கிளாரிட்டியோட காட்டும். ஸோ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்த்துக்கலாம். ஆப்பிள்ல நாஸ்டாக் ஆப்பிள் இங்க பாத்தீங்கன்னா வித்தவுட் இது வந்து அரித்மெட்டிக் ஸ்கேல். அரித்மெட்டிக் ஸ்கேல்ல இங்க பாத்தீங்கன்னா ஸ்மால் நம்பர் மூவ்ஸ் வந்து ஷார்ட்டாகவும், பிக் நம்பர் மூவ்ஸ் வந்து பெருசாகவும் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த ஸ்விங்ல இருந்து இங்க கனெக்ட் பண்றேன். இங்க 152% ரிட்டர்ன்ஸ் இருக்கு. நான் இதே வந்து இப்போ ரீசெண்டா இருக்கிற இந்த ரிட்டர்ன்ஸ் காட்டுறேன். இங்க 152 பெருசா, இங்க 68 பெருசான்னு கேட்டா ஆப்வியஸ்லி எனக்கு பர்சன்டேஜ் டேர்ம்ஸ்ல 152 தான் பெருசு. ஐம் கெட்டிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணி ஃப்ரம் ஆல்மோஸ்ட் 22 டு 58 வரைக்கும் மூவ் பண்ணிருக்கு. தட்ஸ் அ ஹியூஜ் ரிட்டர்ன். இதே வந்து 170 டு 280ன்றது வந்து நமக்கான ஸ்மால் ரிட்டர்ன். அப்படி கம்பேர் பண்றப்போ இங்க பாயிண்ட்ஸ்ல வந்து பெருசா மூவ் காட்டுறதுனால, ஸோ அகெயின் நான் வந்து லாகரித்மெட்டிக் சார்ட் யூஸ் பண்றேன்னா இது வந்து ப்ராப்பரான ஆக்சுவல் பர்சன்டேஜ்ல வியூஸ் காட்டும். இங்க ஷார்ட் மூவ் காட்டும். இங்க நான் ட்ரெண்ட் லைன் லாஸ்ட் டேர்ம்ல ட்ரா பண்றேன்னா இட் இஸ் நாட் வேலிட் ஹியர். ஸோ மேபி வந்து இங்க ட்ரா பண்றப்போ நோ, இங்க வந்து ட்ரெண்ட் லைன் வந்து லாங் சைட்ல நமக்கு ப்ராப்பரா இல்லை. இங்க ட்ரா பண்றதா இருந்தா மேபி இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதே நான் வந்து லாகரித்மெட்டிக் எடுத்துட்டேன்னா இங்க பாத்தீங்கன்னா சார்ட்ஸ்ல நமக்கு ட்ரெண்ட் லைன் டச் ஆகல. இதே நான் இங்க லாகரித்மெட்டிக் டச் பண்றேன்னா இங்க இட் இஸ் கைண்ட் ஆஃப் லிட்டில் பிட் வேலிடா நமக்கு காட்டும். இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் த ரீசன் லாங் டேர்ம் சார்ட்ஸ் அனலைஸ் பண்றப்போ இது ஒரு வேலிடான ட்ரெண்ட் எடுத்துக்கலாம். எப்படின்னா 1 2.3. ஸோ ட்ரெண்ட் லைனை டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் வந்திருக்கு. இதை வந்து ஒரு ப்ராப்பரான வேலிட் ட்ரெண்ட் லைன்னு சொல்லலாம். ரைட் நோ நம்ம ஒரு பேரலல் சேனலா ட்ரா பண்றோம்னா இட் இஸ் பாசிபிள். ஸோ அகெயின் வந்து ப்ரைஸ் மைட் கம் ஹியர் அண்ட் ரிவர்ஸ். ட்ரெண்ட் லைன் வேலிட் அப்போதான் நம்ம ஜஸ்ட் லைக் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிட்டு அது வேலிட்னு சொல்ல முடியாது. ஸோ ட்ரெண்ட் லைனுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போனென்ஷியல் growth வந்திருக்கு ஆஃப்டர் 2020. இப்போ வந்து ஒரு அப் ட்ரெண்ட் சேனல்ல போயிட்டு இருக்கு. ஸோ அப் ட்ரெண்ட் சேனல் யூஸ்வலா என்ன பண்ணணும்னா இட் வில் டென் டு பிரேக் டவுன். ஒன்ஸ் இதை வந்து there is a kind of property, it will tend to break down. So there are rare cases அங்க வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு மேல போறது. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்றதும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். பிளஸ் அரித்மெட்டிக் ஸ்கேல் அண்ட் லாகரித்மெட்டிக் ஸ்கேல் இது வந்து இப்போதைக்கு லாக் ஸ்கேல்ல தான் இருக்கு. சரிங்களா? தேங்க்யூ.